வீடு வேண்டோன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களோட கிரெடிட் வீக்காக இருக்குது, அதை எப்படி செய்கிறது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு தெரியல, அட்வைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கான. ஒரு வீடு வேண்டோன்னு நினைக்கும் போது முதலாவது நாங்கள் பார்க்குறதே உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை தான். ஏன்னா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அதில் வந்து உங்களோட ஹேபிட்ஸை வந்து உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட் வெட்ட வெளிச்சமாக காட்டும். அதை தான் உங்களோட பேங்க்கும் வந்து யூஸ் பண்ண போது ஒரு லெவலுக்கு உங்களுக்கு எவ்வளோ லென் பண்ணலாம்ன்றதை வந்து அசஸ் பண்ணி நீங்கள் ரிஸ்கியா இல்லையான்றதை அசஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இப்போ இந்த டிப்ஸ் வந்து மெயினாக யங்ஸ்டர்ஸுக்கு, அதாவது யூனிவர்சிட்டி முடித்து கிராஜுவேட் பண்ணி வந்து முதல் வீடு வேண்டும்னு நினைக்கிறாங்களுக்கு இந்த டிப்ஸ் பொருந்தும். எந்தவித கிரெடிட் கமிட்மெண்ட்டுமே இல்லை, அதாவது எந்தவித கிரெடிட் கார்டு இல்லை, லோன் இல்லை, கார் ஃபைனான்ஸ் இல்லை, பில்ஸ் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரெடிட்டை நீங்கள் பில்ட் பண்ணி காட்டணும். உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் காட்டணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து என்னென்னா, ஏதாச்சும் ஒரு பில், அதாவது டெலிஃபோன் பில், அதாவது மொபைல் பில், ஏதோ ஒன்று உங்களோட பேரில் நீங்களே எடுத்து நீங்கள் அதை பே பண்ணி கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிரெடிட் கார்டும் நீங்கள் எடுத்து ஒரு 20 to 30% நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மாதமே அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் எடுக்கிறீங்க, போரோ பண்ணுறீங்க, திருப்பி உடனே பே பண்ணுறீங்க. ஸோ யூ ஹேவ் தட் கெப்பாசிட்டி. அப்போ உங்களுக்கு உடனே அதை பே பண்ணுறதுக்கும் அந்த டெட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்குன்றதை நீங்கள் செய்வீங்க. அப்போ அது காலப்போக்கில் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போகும். எல்லோரும் கடனை குறைக்க சொல்லி நம்ம இப்போ மட்டும் எனக்கு புதுசாக கடனை எடுக்க சொல்கிறான்னு சொன்னால் அது அப்படி அண்டு இல்லை. உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை தான் பார்க்குறதுக்காக தான் இதுன்ற. நீங்கள் அதுக்காக 8-10 கார்டு எல்லாம் கிரெடிட் கார்டை போய் எடுக்கணும் இல்லை, நிறைய பில்ஸும் வச்சுருக்கணும் இல்லை. நீங்கள் அதை ரூட்டீனாக ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு பெட்டராக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது, இப்போ என்னோடய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, ஆனால் சரியான அப்படி இருந்தும் எனக்கு பேட் கிரெடிட்டாக இருக்குது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ஒன்று லேட் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு £1000 கிரெடிட் கார்டு லிமிட்னு சொன்னால், நீங்கள் £980 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ரின்சிங் இட் அவுட். அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே அந்த கார்டை ரின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அவசிய தேவைகளுக்கு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களை தான் பேடாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ அதில் தான் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்னா உங்களோட வருமானத்துக்கு மிஞ்சி நீங்கள் இன்னொரு செலவுக்குன்னு சொல்லி நீங்கள் பேங்க்கிட்ட எடுக்கிறீங்க, கிரெடிட் கார்டில் எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த இது வந்து உங்களுக்கு பிழைக்கும். ஸோ அப்போ அந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு கூட மாதிரி. அப்போ உங்களால் உங்களோட வருமானத்தை மிஞ்சி மிச்சம் இல்லாமல் வருமானத்துக்கு மிஞ்சி உங்களுக்கு செலவுகள் போகுதுன்றதான் அதன் அர்த்தம். இதையே நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, அந்த கிரெடிட் கார்டில் வந்து ஒரு 20 to 30% மட்டும் யூஸ் பண்ணி போட்டு உடனே அந்த 59 டேஸுக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த மந்த்லி இதை வந்து ஃபுல்லாக செட்டில் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். ஸோ கிரெடிட் கார்டு ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வீதத்தை குறையுங்கோ. அட் மோஸ்ட் 20 to 30% நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல அது உடனே உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும். ஆனால் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும்போது உங்களுக்கு சில தேவைகள் வருதுன்னு சொல்லும்போது அப்பேக்கில் யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து 80%க்கு மேலே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணினா உங்களோட ஸ்கோர் குறைய வலிக்கிறது அது உங்களுக்கே தெரியும். இப்போ அடுத்த மாதம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பாயிண்ட்ஸ் வந்து சிலது குறைஞ்சிருக்கும் 2-3 மாதத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்ணும்போது. அப்போ அதுக்கு வந்து காரணம் 80% மேலே போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கோர் குறைய வலிக்கிடும். ஸோ பெஸ்ட் அட்வைஸ், ஒரு மோர்கேஜ் அட்வைசஸாக எல்லோரும் சொல்லக்கூடியது, முடிஞ்ச அளவுக்கு 20-30% யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உடனே பே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் 50% மேலே போகாதீங்க. 50% மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறைகிறது பார்ப்பீங்களே. என்ன டெட் இருந்துச்சுன்னு சொன்னால் பார்ப்பீங்க. அது 80% மேலே போனால் ட்ராஸ்டிக்கலி அது வந்து உங்களுக்கு குறைய வலிக்கிடும். அது வந்து பாயிண்ட்ஸை குறைச்சி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னொரு கார்ட்டோ இன்னொரு லோனோ எடுக்கும்போது கூட இந்த ஸ்கோர் உங்களை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றது லேட் பேமெண்ட்ஸ். சில பேர் சொல்கிறதோ, நான் ஒரு லேட் பேமெண்ட் அங்கே மிஸ் பண்ணிட்டேன், ரெண்டு கிரெடிட் கார்டுக்கு லேட் பேமெண்ட், அது ஸ்டேட்டஸ் 1 இருக்குது, தட்ஸ் ஃபைன், இல்லாட்டி ஸ்டேட்டஸ் 2 இருக்குது, தட்ஸ் ஃபைன்னு சொல்லுவினா. சில பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் 1 ஸ்டேட்டஸ் 2 என்று சொல்லி அப் டு ஸ்டேட்டஸ் 6 வரைக்கும் பார்ப்பினோம். அப்போ அந்த ஸ்டேட்டஸ் 6 வந்து எத்தனை நாளைக்கு அந்த ஸ்டேட்டஸ் 1 ஸ்டேட்டஸ் 2 எவ்வளோ காலத்துக்கு இருக்குது, எப்படி நீங்கள் மேனேஜ் அதை பே பண்ணுறீங்கன்றது தான் பார்ப்பினோம். அப்போ அரியர்ஸ், இப்போ ஸ்டேட்டஸ் 1 ஸ்டேட்டஸ் 2ன்றதெல்லாம் இத்தனை மாதத்துக்கு நீங்கள் அரியர்ஸ் வச்சுருக்கிறீங்க. இப்போ ஸ்டேட்டஸ் 2வில் வந்து 2-3 மாதத்துக்கு தொடர்ந்து ஸ்டேட்டஸ் 2 என்று காட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் 2 மாதம் அரியர்ஸை வந்து கிட்டத்தட்ட 3-4 மாதமாக வச்சுருக்கிறீங்கன்றது தான் காட்டுது. அப்போ என்ன, நீங்கள் அதை கிளியர் பண்ணல. அப்போ இந்த கிரெடிட் கார்டு இதில் நீங்கள் கிளியர் பண்ணலைன்னு சொன்னால் அது கிரெடிட் கார்டாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், மோர்கேஜாக இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த அரியர்ஸை இருக்கும்போது நீங்கள் அதை கிளியர் பண்ணலைன்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருக்கிறீங்கன்றது தான் நீங்கள் அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டோட காட்டுறீங்க. ஸோ அது உங்களோட பாயிண்ட்ஸை குறைக்கும். மற்றது அரியர்ஸ் என்று வரும்போது சில பேர் சொல்லுவினா, நான் ஒருக்கத்தான் மிஸ் பண்ணினான் என்ற மோர்கேஜ் பேமெண்ட்டை, அதனால் ஒரு ஸ்டேட்டஸ் தான் ஒன்று தானு சொல்லுவினா. முக்கியமாக நாங்கள் இப்போ மோர்கேஜ்னு பார்க்கும்போது நீங்கள் கிரெடிட் கார்டில் அரியர்ஸ் வந்து ஒரு மிஸ் பேமெண்ட் வந்து அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை.
கார் ஃபைனான்ஸோ ஏதோ ஒன்று ஸ்டேட்டஸ் 1 ஸ்டேட்டஸ் 2ல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மோர்கேஜ்ன்ட்டு வரும்போது ஒருக்கா நீங்கள் மிஸ் பண்ணினா கூட பேங்க்ஸ் வந்து அதை வந்து ஒரு இதாக தான் பார்க்கும். ஸோ நீங்கள் வித்தின் 12 மந்த்ஸுக்குள்ளே ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து மோர்கேஜ் அரியர்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் ஈவன் ஒரு அட்வர்ஸ் பேங்க்ஸ் கூட குறைஞ்சபட்சம் 6 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் எந்த வித அரியர்ஸும் இருக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு சாதாரணமாக சொல்கிறது. முக்கியமாக மோர்கேஜ் அரியர்ஸ். ஏன்னா நீங்கள் இருக்கிற மோர்கேஜே நீங்கள் கடனில் போய்கொண்டிருக்குதுன்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு லெண்ட் பண்ணும்போது எப்படி அதை வந்து நீங்கள் சரியாக கட்ட போகிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதனால் மோர்கேஜ் அரியர்ஸ் மிகவும் கவனமாக இருக்கணும். எனக்கு ஒரு கிளையண்ட் ஒருக்கா சொன்னேன், தன் 110,000 மோர்கேஜ் அரியர்ஸ் இருக்குது, அரேஞ்ச்மெண்ட் டு பேயில் இருக்குது. ஆனால் இந்த கிரெடிட் ரிப்போர்ட்லாம் பிரச்சனையே இல்லை, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஒரு பிரச்சனையே போதும் மோர்கேஜ் வந்து உங்களுக்கு டிக்ளைன் ஆகிறதுக்கு. ஸோ இப்படி சில கிளைண்ட்ஸ் வந்து அது அரியர்ஸ்ண்டா அது சிம்பிளாக நிற்கணும். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னத்தில் அரியர்ஸ் வச்சாலும் மோர்கேஜில் தயவு செய்து ஏற்கனவே மோர்கேஜ் இருக்குதுன்னு சொன்னால் அரியர்ஸ் வைக்காதீங்க. ஸோ மோர்கேஜ்ன்ட்டு வரும்போது அரியர்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு ரூல் ஆஃப் தம். ஆனால் அதுக்காக மோர்கேஜ் எடுக்க இல்லாதண்டு இல்லை. லைக் ஐ செட், மோர்கேஜ் அரியர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. மற்றும்படி நீங்கள் கிரெடிட் கார்டு அரியர்ஸ், லோன் அரியர்ஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன கட்டத்தில் இருக்குன்றதை பொறுத்து செய்யலான்னு சொல்லலாம். அது கூடுதலாக நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பட் எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் டிஃபால்ட்ஸ் அண்ட் சிசிஜேஸ், அதாவது ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் கட்டாமலே விட்டு அது டிஃபால்ட்டுக்கு போய் கலெக்ஷன் ஏஜென்சியும் அதை எடுத்துகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க ஓகே எனக்கு கட்டிடலான்னு. அப்படியான கிளைண்ட்ஸுக்கு கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், மோர்கேஜ் எடுக்கலாம். சில கிளைண்ட்ஸ் நினைக்கிறீங்க சிசிஜேஸ் கவுண்டி கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு போயிட்டுது எடுக்க இல்லாதுன்னு சொல்லி. அப்படி இல்லை, அது எப்போ போனது, எத்தனையாம் ஆண்டு போனதுன்றதை வச்சுருக்குது, எவ்வளோத்துக்கு அந்த கவுண்டி கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு போனது, எவ்வளோத்துக்கு அந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸ் இருந்தது, இதெல்லாம் பார்ப்போம். இப்போ டிஃபால்ட்டுன்னா உங்களோட பேலன்ஸ் எப்போ ரெஜிஸ்டர்ட் டேட்டுன்றதை பார்ப்போம், எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணன்றதை பார்ப்போம். அதே மாதிரி கவுண்டி கோர்ட் ஜட்மெண்ட்ஸுக்கும் என்னத்துக்காக போனது, எவ்வளோ அமௌண்ட் எப்போ போனது, அதே மாதிரி இப்போ அது ஆக்டிவாக இருக்குதா இல்லையான்ற விஷயமும் இருக்குது. ஸோ இதில் வச்சு தான் அட்வர்ஸ் என்ன சிவியரிட்டின்றது இருக்குது. இப்போ கவுண்டி கோர்ட் ஜட்மெண்ட்டே இல்லை, ஆனால் டிஃபால்ட் மட்டும்தான் இருக்குது. என்னட்ட நான் முந்தைய ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன், ஒரு 12 கிரெடிட் கார்ட்ஸுக்கிட்ட இருந்த ஒரு ஆள் டிஃபால்ட் இருந்து கலெக்ஷன் ஏஜென்சிஸ்லேருந்து இப்போ அவைகளுக்கே நான் வந்து மோர்கேஜ் எடுத்து கொடுத்தேன். நான் எல்லாம் 3 இயர்ஸுக்கு முன்னே சொல்லும்போது ஓகே. ஸோ அப்படியான இதில் வந்து அட்வர்ஸ் வந்து அது ஒவ்வொரு விதம். சிசிஜே இருக்குதுன்னு சொன்னால், அதாவது கவுண்டி கோர்ட் ஜட்மெண்ட் ரீசெண்டாக இருக்குதான்றது தான் முக்கியம். இப்போ சிசிஜேஸ் டிஃபால்ட்ஸ்ன்ட்டு வரும்போது ரீசெண்டாக பதிஞ்சிருந்தால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் அதே வந்து ஒரு 6 மந்த்ஸோ 3 மந்த்ஸுக்கு முன்னே தான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் மேபி உங்களுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். அந்த கிரெடிட் ஃபைலை பார்க்காம நாங்கள் சொல்லலாம், பட் அப்படியான கிளைண்ட்ஸுக்கும் செய்யலாம். மற்றது வந்து சில பேர் டெட் மேனேஜ்மெண்ட் பிளான் என்று சொல்லி இருப்பினம், இல்லாட்டி ஐவிஏ இன்வாலண்ட்ரி இதுக்குள்ளே போயிருப்பினோம், அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே போயிருப்பினோம். ஸோ அவைகளுக்கும் பேங்க்ஸ் வந்து கொடுக்குது, இல்லை டெட் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்குதுன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் பே பண்ணுறீங்கன்ற பார்த்து அதை வந்து ஒரு கிரெடிட் கமிட்மெண்ட்டாக பார்த்து அதை ஆட் பண்ணணும் உங்களோட அஃபோர்டபிலிட்டி கால்குலேட் பண்ணும்போது. அதே மாதிரி ஐவிஏ இருக்கிறார்கள், அது முடிஞ்சுதா முடியலையா, இப்போ ஆக்டிவாக இருக்குதா, எவ்வளோ காலம் இன்னும் முடிய இருக்குதுன்றதை வச்சு சில பேங்க்ஸ் அலோவ் பண்ணுது. ஸோ அட்வர்ஸ்ன்றது வந்து லைக் ஐ செட் இஸ் அ பிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ நீங்களாக மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி கொண்டு ஓகே எனக்கு இது வந்து பேடாக இருக்குது, நான் ஒரு கிரெடிட் கார்டை மிஸ் பண்ணிட்டேன், ஒரு லோன் எடுத்துகிட்டு கட்டாமல் விட்டுரு, அதனால் பேங்க் எனக்கு மோர்கேஜ் தராது என்று நினைக்காதீங்க. ஏன்னா என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் வர்றீங்க, எனக்கு நான் செய்திருக்கிறேன் நிறைய பேருக்கு அட்வர்ஸ் கூடுதலானாக்கள் சிலி மிஸ்டேக்ஸ், சின்ன அஜாக்கிரதையாலையும் கவன பிள்ளைகளாலையும் அது 1-2 மிஸ் பேமெண்ட்ஸுக்கு வந்திருக்குது, இல்லாட்டி அட்வர்ஸுக்கு போயிருக்குது, இல்லாட்டி கலெக்ஷன் ஏஜென்சிக்கு போய் டிஃபால்ட் ஆகிருக்கு. அப்படி செய்யும்போது அப்படியான ஆட்களுக்கு வந்து மோர்கேஜ் செய்யலான்னு நினைக்கணும். பட் அது போல் டிஃபால்ட் இருந்தாலும் சரி, சிசிஜே இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு புரோக்கர்ஸாக கொடுங்கோ அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு. அது எவ்வளோ பேடுன்றதை பொறுத்து தான் செய்யலாதான்னு சொல்லலாம். என்ன உங்களுக்கு உண்டு இப்போ நீங்கள் செய்யும்போது ஆப்வியஸ்லி ஹை ஸ்ட்ரீட் பேங்க்ஸ்கிட்ட இருக்கிற மாதிரி நல்ல ரேட்ஸுகளுக்கும் உங்களுக்கு வராது, கொஞ்சம் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்னாலும் உங்களோட சிச்சுவேஷனுக்கு மோர்கேஜை எடுக்க இல்லாதன்ற நிலைமையில் இருக்கும்போது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்னாலும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு புரோக்கரை நாடுங்க அப்படியான விஷயம்னு சொன்னால். மற்றும்படி நீங்கள் இப்போ டெட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் காலம் அந்த மணி மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக செய்து கொண்டு வந்து சரியாக ரீபே பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கோர் வந்து கூடிக்கொண்டு போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது
உங்களுக்கு வந்து கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து ஸ்கோரை கூட்டணும்னு சொன்னால் பெஸ்ட் திங். உங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு கிரெடிட் ரிப்போர்ட்டில் 8-10 பேங்க்னு வச்சுருப்பினோம். ஆனால் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டினோம். சில கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருப்பினோம் இன்ஆக்டிவாகவே இருக்கும். இப்போ £2000 லிமிட்டோடு இருக்கும். ஆனால் அவையில் யூஸ் பண்ண மாட்டினோம். அப்படி யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்ஸ், யூஸ் பண்ணாத கிரெடிட் கார்ட்ஸ் அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் அன்னெசரி அதை வச்சுருக்கும் போது அதுகள் எல்லாத்தையும் சர்ச்சில் வரும்போது அது உங்களோட ஸ்கோர்களை குறைக்கும். ஸோ தேவையில்லாததுகளை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டில் உங்களோட சம்பளம் வருது, எந்த அக்கௌண்ட்டில் உங்களோட இன்கம் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னா உங்களோட இன்கம் வருது ரெண்டு பார்த்துட்டு எதுக்குள்ளால பில்லுகள் போதும்ன்ட்டு அதுகளை மட்டும் வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல. மற்றது மெயின்லி மோர்கேஜுக்கு வரும்போது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சடனாக உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டில் எதுவும் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது ஃபைனான்ஸ் எடுக்கிறதோ, புது கிரெடிட் கார்டு எடுக்கிறதோ, அப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. இருக்கிறதுல மேனேஜ் பண்ணி அதில் குறைச்சி கொண்டு வரலாமே ஒழிய புதுசாக டப்பண்டு போய் ஒரு புது கிரெடிட் கார்டு எடுக்கிறேன், இல்லாட்டி ஒரு லோன் எடுக்கிறேன், இல்லாட்டி ஒரு புது கார் ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லி ஃபைனான்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களோட அஃபோர்டபிலிட்டியையும் பாதிக்கும். அதே நேரம் உங்களோட கிரெடிட் ஸ்கோரையும் பாதிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு புது கிரெடிட் கமிட்மெண்ட் எடுக்கும்போது டப்பண்டு உங்களோட ஸ்கோர் குறைஞ்சி தான் பிறகு கூடும். ஸோ அது வந்து உங்களை சில நேரம் இம்பேக்ட் பண்ணலாம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வேறு எதுவும் டிப்ஸ் இப்படியானது வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் போடுங்க.